பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக சோழி பிரசனத்தின் மூலமாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான பலாபலங்களை எல்லாம் இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அந்த வகையில பார்க்கும்பொழுது காலம் தாங்க நம்மளுடைய வாழ்வை நகர்த்தி செல்கின்றது. ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் வாழ்வில் கலந்துதான் வருகிறோம். நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒரு நம்பிக்கை தானே ஆன்மீகம். அதே நேரத்தில் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடம். அந்த வகையில சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுவை பிரசன்னம் இன்னைக்கு எப்படி இருக்கு, கடந்த காலத்தை பற்றியெல்லாம் நமக்கு வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏமாற்றங்களும் துரோகங்களும் நிறைந்த காலமாகத்தான் இருக்கிறது. எதிர்காலமோ பயம் நிறைந்த ஒரு காலமாகத்தான் இருக்குது. இடைப்பட்ட காலம் நம்ம கையில இருக்கு பாத்தீங்களா, அதாங்க பிரசன்னம். அந்த வகையில பார்க்கும்போது கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும், ஒரு தனிப்பட்ட ஒரு நிலையை வைத்து சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பை வச்சு பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். கன்னிராசி இருக்கக்கூடிய உத்தரா 2-3 நாள், கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம், கன்னிராசி இருக்கக்கூடிய சித்திரை 1-2, கன்னிராசி ஆன்மீக சகோதரர்கள் சொல்லி எல்லா கிரகமும் விரோதமான ஒரு நிலைதான். அப்படிப்பட்ட நிலையில ஒரு போராட்ட களத்துல தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும், இந்த இரண்டுமே ஒரு போராட்ட களம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, நிம்மதியை தொலைத்து விட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்து கடகம் வந்து கடக குருவாக படர்ந்திருக்கிறார். குருவினுடைய பார்வை எதுன்னு பாத்தீங்கன்னா 5, 7, 9. அந்த வகையில பார்க்கும்போது கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையை 1, 2, 3 விருச்சிகத்தை பார்க்கின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கின்றார், 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கின்றார். அந்த குருவினுடைய பார்வையாக இருக்குமா அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வையும் இல்லை. சரி, தேவகுரு நம்மை கைவிட்டு விட்டார், இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்படி அருமையான சந்தர்ப்பங்க, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தருகிறார். தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம், பிரச்சனை, அந்யோன்ய குறைபாடு, ஒரு முட்டல் மோதல் அதெல்லாம் மாறி ஒரு நிம்மதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பட்டம் வாங்கலாம், பதவி வாங்கலாம், உயர்ந்த இடத்தை நோக்கெல்லாம் நகரலாம். அதெல்லாம் காசுக்கு பிறகு அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்வுல அந்த இல்லறத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? பணம் தானே. பொருள் இல்லாதவருக்கே உலகம் இல்லை என்பது போல அந்த அருமையான சந்தர்ப்பை என்னுடைய அனுபவத்துல தேவகுரு எங்கெல்லாம் கைவிடுகின்றாரோ அந்த இடத்துல ஆபத் பாந்தவன் அனாதை ரட்சகனா வரக்கூடிய சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நிலைவாகி, கட்டிய வீடு பாதியில் இருக்கின்றதா, நல்ல திட்டங்கள் தீட்டி அந்த திட்டங்கள் நடைபெறாமல் தடுத்து நிற்கின்றதா, அத்தனையும் மலமலன்னு பலபலன்னு நல்ல நிலையை நோக்கி நகர்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம். கடத்திரக்காரர்கள் சுக்ரன் துணை இருக்கு. இவன் ஒருத்தம் போதுங்க, சுக்கரன் மட்டும் கெடக்கூடாது. அந்த சுக்கரன் வராருங்க, இதுவரை நான் இருக்கின்றேன் கவலைப்படாதீர்கள் என்று இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே கடத்திரக்காரர்கள் சொல்லக்கூடிய சுக்ரன் கன்னிக்கு வருவதனால் நல்ல திருமண யோகம் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்று சேர்கின்ற தன்மை, அரசு துறையில பொதுத்துறையில வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலை. அதே நேரம் சட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அரசு துறையில பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமா இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு 3 பலம் வேணும். சோழி பிரசனத்துல 3 பலம். ஒண்ணு தேக பலம், இன்னொன்னு தெய்வ பலம், இன்னொன்னு மனோபலம். இதுவரை 3 பலமத்தையும் குறைந்து கணக்கிட்டவங்க வாழ்க்கையில தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் 3 பலத்தையும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்கு. கவலைப்பட வேண்டாமா. கன்னிராசி இருக்கக்கூடிய குறிப்பா உத்தரா 2-3 நாள், அஸ்தம் சித்திரை 1-2 ஆண்களாயினும் பெண்களாயினும் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை இதை காலகட்டத்தை அடைவீங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான், அதாவது யோகக்காரர்கள் ராகுவா இருந்தாலும் கொடுப்பதை தடுக்கின்ற கர்மாவுக்கு ஏற்ற முறை யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். அந்த வகையில பார்க்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டக சனியில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது வரவே கூடாதுங்க. எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் அவமானங்களையும் பட்ட நீங்கள் அதாவது காத்திருந்தீர்கள், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க, இனி கவலையே பட வேண்டாம். அதாவது
குரு மட்டுமல்ல, யாரு அசுர குரு மட்டுமல்ல, சனி பகவானும் உங்களுக்கு துணை இருக்க போகின்றார். எப்போன்னு பாத்தீங்கன்னா சனி வக்ரத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி ஆகின்றார். சனி பகவான் வக்ர நிவர்த்தியாவது ஒரு அற்புதமான ஒரு நிலையைத்தான் கன்னிராசிக்கு தருது. ஏங்க, இவன் கொடுக்கிற மாதிரிங்க எவன் கொடுப்பா? இவன் தடுத்துட்டா எவங்க தடுப்பா? அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு கண்டக சனியாக இருந்து ஒரு தடையும் பிரச்சனையும் தந்தவர். அந்த நிலை மாறுதுங்க. நவம்பர் மாசம் 16ஆம் தேதி அற்புதம். முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சொன்னேன் அல்லவா, அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்க தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா காவிரி ஓடுகின்ற நதியோரத்தில் இருக்கக்கூடிய படித்துறையில ஒரு இறங்கி காவிரியை, இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். நமக்கெல்லாம் துன்பமும் துயரமும் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா கர்மா தானே. அந்த கர்மகாரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், அப்பா பிள்ளை ரெண்டு பேருமே இந்த நவம்பர் மாதம் முழுவதும் அப்பா சூரியனும் பிள்ளை சனியும் கன்னிராசிக்கு அள்ளி கொடுக்க போகின்றார்கள், நிம்மதியை தரப்போகின்றார்கள். அருமையான சந்தர்ப்பத்தை தருகின்ற மாதம். முடிந்த அந்த காவிரி படித்துறையில ஏதோ ஒரு இடத்துல 3 முறை மூழ்கி சூரியனை வழிபடி செய்வீர்களானால் இந்த நவம்பர் மாதம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற அற்புதமான பலனை தரும்.